எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வேலு ஏஜென்சிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தி வந்துட்டுருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் புதுசாக. இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா வாட்ரு பாட்டிலு, கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விசேஷத்துக்கு தேவையானது அனைத்துமே நம்மள்ட்ட ஹோல்சேலாக கிடைக்கும். இப்போ நம்ம இது சின்னதாக நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மள்ட்ட ஜூஸ் பாட்டிலு, ஐஸ்கிரீமு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்ரு பாட்டில் பார்த்திங்கன்னா 300 ml, 500 ml, அதே மாதிரி 1 லிட்ரு, 2 லிட்ரு, 5 லிட்ரு இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம 20 லிட்ரு வாட்ரு கேனும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு தேவைன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய தொடர்பு எண் பார்த்திங்கன்னா 73 89 89 85. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் கள்ளிமந்தியம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இது அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த வேலு ஏஜென்சிங்கிறது பார்த்திங்கன்னா வேறு யாரும் கிடையாது, வேலுங்கிற ஒரு அப்பா தான். அவருடைய பேர்லேயே ஏஜென்சியாக நம்ம நிறுவியிருக்கோம். ஏன்னா கள்ளிமந்தியம் அவருடைய ஊர்னால, கள்ளிமந்தியில் நாங்கள் இருக்கிறனால, கள்ளிமந்தியம் எங்கள் சொந்த கடைனால் இதை நாங்கள் நிறுவியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோப் பவுடர்லாம் நாங்கள் ஏஜென்சி எடுத்திருக்கோம். பிரைட் சோப் பவுட்ரு. சுற்றி உள்ள கிராம மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சோப் பவுடர்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி அடிக்கடி வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஜூஸு. பட் ஜூஸ் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா பொறுத்த வரைக்கும் டிலோ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு, அதிகமாக போயிட்டுருக்கு. பக்கத்தில் உள்ள கடைக்காரவங்க, இந்த பெட்டி கடைக்காரவங்கலாம் அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா நாங்கள் குறைஞ்ச ரேட்டுக்கு கொடுக்குறனால எங்கள்கிட்டருந்து வாங்கிட்டு போய் சேல் பண்ணுறாங்க. இந்த ஜூஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா 30 பாட்டில் இருக்கும். தண்ணி ஆகட்டும், ஜூஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே 30 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் கடைக்காரவங்க 10 ரூபாய்க்கு விற்றாலும் 30 பீஸ் அப்படிங்கும்போது 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் நாங்கள் கொடுக்குற ரேட்டு பார்த்திங்கன்னா 240 ரூபாய்க்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு 60 ரூபா லாபத்தில் அவங்க இது பண்ணுறாங்க. அதிகமாக எடுக்கும் பொழுது நம்ம 235க்கே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு விசேஷத்துக்கு பல்காக எடுக்கிறாங்க, ஜூஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 10 பாட்டில் எடுக்கிறாங்க. ஒரு 10 கேஸ் எடுக்கும்பொழுது நம்ம அந்த ரேட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட சக்தி மசாலா பொடி இருக்குது. சக்தி மட்டும்தான், எல்லா வகையான மசாலாவும் இருக்குது. அது குறைந்த ரேட்டில் நம்ம ஹோல்சேலாகவே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். விசேஷ தேவையானவங்க பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் எடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு மாஸ்டே வராங்கனாலும் அவங்க மசாலா பொடியுமே வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த பாத்திரம் வளர்க்குற கம்பினார், பாத்திரம் வளர்க்குற பேஸ்ட்டு, இந்த விம்பார் ஜெல்லெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா ஒரு விசேஷம்னா நம்ம எல்லாமே வச்சா தான் அது ஒரு நிறுவனம். இந்த வேலு ஏஜென்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன மார்ஜினை வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கம்மியான விலையில் கொடுக்குறனால மக்கள் அதிகமாக பிரியப்படுறாங்க. குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் பிடிக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா சத்திரப்பட்டியில் இருக்க மகேஷ் அக்வா தான் தவிர வேறு எங்கேயும் பிடிக்கிறதில்ல. ஏன்னா அங்கே தண்ணி நல்லா இருக்கும், அதனால தான். என்ன அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டேரக்டா டிலோ கம்பெனிலேருந்து டேரக்டா வருது. நாங்கள் யூஸ் பண்ணுற வாட்ரு பாட்டில் பார்த்திங்கன்னா தாமரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மடத்த குளத்துலேருந்து வர்றனால அந்த தண்ணியுமே இங்கே ஃபேமஸாக இருக்கனால நல்லா போயிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது, ப்ளூபெரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இவங்களுடைய பிராண்டு பார்த்திங்கன்னா தாமரை, ப்ளூபெரி, ஓஜிஎல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிராண்டட் இருக்குது. அந்த பிராண்டட் நல்லா போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தாமரை ஒட்டஞ்சத்திரத்தில் அவங்க ஒரு ஏஜென்சி எடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம சின்ன இதாக பண்ணிகிட்டு இருக்கிறனால இப்போ அவங்க ஏஜென்சி எடுத்துருக்கும் பொழுது அவங்களோட பிஸ்னஸ் பாதிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூபெரி அப்படிங்கிற ஒரு பாட்டில் நம்ம எடுக்க போகிறோம். இன்னும் தரையெல்லாம் போடலை. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால பார்த்திங்கன்னா தளம் போடணும். மக்களாக நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இந்த போர்டு பார்த்திங்கன்னா பெயிண்டிங் நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தளம் போட்டு நம்ம ஆரம்பிச்சிருவோம். வாட்டர் பாட்டில்லாம் நாங்கள் நீட்டாக குவாலிட்டியாக தான் எல்லாமே இருக்கும்.
மக்கள் வர்றவங்க ஒரு கேன் வந்து 40 ரூபாய்ங்கிறது வந்து எல்லா பக்கமே சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சேல் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதை தாண்டி ஒட்டஞ்சத்திர பகுதி அங்கிட்டலாம் போயிட்டால் 45 ரூபாய்க்கு சேல் ஆகுது. நம்ம அதிகமாக எடுக்கும் பொழுது 20 லிட்டர் கேன் வந்து நம்ம 35 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விசேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுவுமே நம்ம வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கனால எல்லா நிகழ்ச்சிக்குமே எந்த நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலுமே நம்மள்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேன்லாம் கொடுக்கப்படும். ஏன்னா எல்லா நிகழ்ச்சிக்குமே நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போகிறதுனால நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. விலைவாஞ்சி பற்றி கம்மி பண்ணி கொடுக்க சொன்னாலுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வந்து அதிகமாகவும் இல்லை, 20 லிட்டர் கேன் வந்து ஒரு 5 ரூபா லாபம் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதை வந்து பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏஜென்சி நம்ம கம்மியாக தான் கொடுக்க முடியும். இப்போ இதே தண்ணி கேன் போடுறவங்க, இதே நம்ம இதில் பார்த்திங்கன்னா தண்ணி கேன் வச்சுருக்கவங்க பேர் தண்ணி கேன் மட்டும் வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கடை இருக்குது. அவையெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்படி கம்மியாக கொடுக்கும்பொழுது எங்கே போல போகுது அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது ஏஜென்சி வந்து கம்மியாக தான் கொடுத்தாகணும். இவங்க தண்ணி கேன் 45 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற ரேட்டுக்கு நம்ம பண்ண முடியாது. நம்ம ஏஜென்சி இருக்கனால நம்ம கம்மியாக தான் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா நமக்கு ஒரு கேனுக்கு 5 ரூபா கிடைச்சா போதும், அவ்வளவுதான். ஏன்னா அவங்க 15 ரூபா 20 ரூபா லாபம் வச்சு வைக்கிறப்ப மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். இப்போ நார்மலாக வந்து நம்ம தண்ணி கேன் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து அவங்க மக்கள் வந்து ஒரு குவாலிட்டியான தண்ணியை வந்து எடுங்கன்னு தான் நான் தயவு செய்து சொல்கிறேன். நல்ல தண்ணியை வந்து குடிங்க. இந்த வெயில் காலத்துக்கெலாம் தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படும். நல்ல தரமான தண்ணி எங்கே கிடைக்குன்னு பார்த்து குடிங்க. சும்மா வந்துக்கிட்டு தண்ணி கேன் போடுறாங்கன்னு சொல்லிட்டு மற்ற இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கங்கிறத நான் சொல்ல விரும்பலை. ஆனால் வந்து குவாலிட்டி எங்கே இருக்குது, தரம் எங்கே இருக்குது, அங்கே பார்த்து இது பண்ணுங்கள். இதுக்கு முறையான லைசன்ஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபுட் லைசன்ஸ்லேருந்து ட்ரேடு லைசன்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம முறையாக வந்து பண்ணிட்டு இருக்கிறனால தான் இந்த வேலை ஏஜென்சி அப்படிங்கிறத நிறுவனத்தை வந்து நம்ம தொடங்க முடிஞ்சுச்சு. ஏன்னா இதுக்கு வந்து முறையான லைசன்ஸ் கட்டாயம் தேவைப்படுது. ஏன்னா இப்போ எத்தனையோ பேர் வந்து தண்ணி கேன் போடுறவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது, வாய்ப்புகள் வந்து கம்மி தான். ஏன்னா முறையாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு உணவு தொழில் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறனால ஃபுட் ஆஃபீஸர்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அவங்க அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. தண்ணி வந்து தெளிவாகவும் தரமாக இருந்தால் மட்டும்தான் சேல் பண்ண முடியும். இல்லாட்டினா கடையெல்லாம் வந்து சீல் பண்ணுற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா, மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு